ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் மிளகு சாப்ஸ் இல்லையம்மா. அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? வாழைக்காய், எண்ணெய், மிளகு, சோம்பு, மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பவுடர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிளகை பவுடர் பண்ணி போட போகிறோமா, அப்படியே பண்ணி போட போகிறோமா, இல்லை பெப்பர் கார்னா மாற்றி போட போகிறோமா, அதெல்லாம் தெரியல. மற்றபடி ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸு. ஆனால் வாழைக்காய் அண்ட் மிளகு வேறு காம்பினேஷன் இல்லையா? ஏன்னா நம்ம எப்போவுமே மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை இல்லை பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை இதெல்லாம் நம்ம கேட்டு வழக்கம். கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேம், இப்போ வாழைக்காய் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கணுமா? ஓகே. ஸோ இந்த ரெசிபிக்கு இப்படி தான் கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? அரைக்க வேண்டிய வேலைகள் தான் இருக்கா? இருக்கு. வெங்காயம், பூண்டு எல்லாமே அரைக்கணும். அப்போ வதக்கிட்டு அரைக்கணும். ஓகே, வதக்கிட்டு தான் அரைக்கணும். அப்போ கடாய் எடுத்துடலாமா? இப்போ ஹீட் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் தேவையான போட்டுக்கலாம். 2 ஸ்பூன். 2 ஸ்பூன். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம் இல்லம்மா? தேவையான அளவுக்கு அப்புறமா போட்டு. ஓகே. வெங்காயம். நான் கூட வெங்காயம் கியூப்ஸாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த கறியெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே நம்ம பிரிச்சு போடுவோமே, அது மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். இல்லை, இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அப்படியே வதக்கிட்டு அரைக்க போகிறோம். ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லைம்மா. கொஞ்சம் ரொம்ப சிவப்பா வேண்டாம், நார்மலாக கொஞ்சம் அந்த வதங்குற வாசனை, அந்த வாசனை அது போதும். பெப்பர். பெப்பர் எல்லாத்தையுமே நம்ம போடணும். 2-3 ஸ்பூன் தேவைக்கு ஏற்ற. ஏன்னா வாழைக்காய் பெப்பர் சாப்ஸ் தான் சொல்லியிருக்கோம், அதனால பெப்பர் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பூண்டு, இஞ்சி பூண்டு எவ்வளவு தேவையோ அவ்வளோ. இப்போ இதுதான் ஒரு மசாலான்னு நினைக்கிறேன் நான். இந்த வாழைக்காவை இதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு குக் பண்றது தான் வேலை இல்லைம்மா? கொஞ்சம் சிட்டிக்கும். ஓகே, நிறைய வேண்டாம். வேகும்போது இதை எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடலாங்களா? அரைச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அரைக்கிறதுக்கு ஒரு பிளேட்ல ஷிஃப்ட் பண்ணிப்போம். அது ஆறட்டும். ஸோ கண்டிப்பா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைக்க முடியும். மூணு ஸ்பூன். சோம்பு. மறுபடியும் சோம்பு தேவை. கொஞ்சம் செவந்த பிறகு வாழைக்காய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இப்படி ஒரு ஃபைனாக கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. எப்பவுமே இந்த சிப்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா வாழைக்காய் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் அப்படின்னா வெயிட் போடும். அதுக்கப்புறம் யூஸ்வலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டயட் இருக்கும்போதோ இல்லை ஃபேட்டு தேவையில்லைன்னு சொல்லும்போதோ சிப்ஸை சாப்பிட்றதே நமக்கு இல்லை. பட் வாழைக்காய் ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ட். அதை ஃப்ரை பண்ணாலும் சரி, இல்லை இந்த மாதிரி குக் பண்ணாலும் சரி, வேக வச்சாலும் சரி. யோசிச்சு பாருங்க, வாழைக்காய் பஜ்ஜிலாம் ஓஹோ அப்படியே மனசா நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கும். உப்பு. ஓகே, இன்னும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவா? இல்லை, இதுக்கு ஃபர்ஸ்ட் போடுறோம். மஞ்சள் தூள். ஸோ அடுத்து மஞ்சள் தூள் தேவை. அது எப்படி நம்ம எவ்வளோ ஆட் பண்ண போறோங்கிறத பார்த்துக்க.
ஆனா என்கிட்ட ஒரு பயங்கரமான கெட்ட பழக்கம்னு சொல்ல முடியாது, நல்ல பழக்கம் தான் சொல்லுவேன். மஞ்சள் தூளை மட்டும் நான் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸஸா போடுவேன். அது வந்து ஐ ஃபீல் லைக் ஏதோ நம்ம பெரிய நல்ல விஷயம் பண்ற மாதிரி கிச்சன்ல எல்லாத்துக்கும் மஞ்சள் தூள் போட்டுருவேன். அதுக்கப்புறம் கையில பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெசிபி சாப்பிட்டதுக்கு அப்புறம் மஞ்சளா இருக்கும். பட் இட்ஸ் குட். மஞ்சள் தூளை நீங்க எவ்வளவு கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கிறீங்களோ நல்லதுதான். கொஞ்சம் வேக தண்ணியா ஓகே. ஸோ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கிறோம். மூடி தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இந்த டைம்ல நமக்கு என்ன அப்படின்னா, இதை நம்ம அரைக்க போறோம்னு சொன்னோம் இல்லையா, இந்த மிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதை டச் பண்ணி பார்க்கலாம். மேம் ஆறிடுச்சு, அரைச்சிடலாமா? இங்கே வச்சுடுறேன். உங்களுக்கு மிளகு தேவைப்படுது வேணும்னா காரம். அரைச்சிடலாமா? தண்ணியில அதை ஆட் பண்ணுமா? வெங்காயம் அதுவே வெங்காயத்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். போதுமா இல்ல கொஞ்சம் அரைக்க? ஓகே. ஸோ இப்போ மேம் வந்து அரைச்சது போதும்ட்டாங்க. நம்ம எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யூஎஸ்க்கு காமிச்சிட்டு அப்படியே குக் பண்ணலாம். ஸோ நல்ல ஃபைன் பேஸ்ட், எப்பவுமே சொல்ற மாதிரி அந்த ஸ்மூத்தா இருக்கணும், அவ்வளோதான். இப்போ அதை வந்து நமக்கு வெந்தாதான் அடுத்த வேலை இல்லை மேம். ஸோ வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் மேம்? இது வதக்கிட்டு போட்டு வதக்கி. ஓ, இதை போட்டுடலாம், அப்படியே போட்டு வதக்கிட வேண்டியதுதான். ஃபைன். அப்போ வந்து நல்லா அது ஒரு ட்ரை ரெசிபி தானம்மா இது? சாப்ஸ் இல்ல தொக்கு மாதிரி அப்படியே? ஓ இல்ல, ட்ரையா இருக்குமா? கொஞ்சம் ஒரு கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சில இருக்குமா? இருக்கும், கிரேவியா தான் இருக்கும். ஓகே. சப்பாத்திக்கு ஓகே, எது வேணும் யூஸ் பண்ணி. ஃபைன். பட் எனக்கு இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் கிடைச்சிச்சுன்னா நான் அதை வந்து கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ஸ்டார்டரா எடுத்துப்பேன். நம்ம இது இப்படி அப்படின்னா என்னன்னா, சில விஷயங்கள் வந்து ஸ்டார்டரா சாப்பிட்றது சில பேருக்கு ஒரு, அதாவது வந்து ரசத்தை எப்படி சூப்புக்கு பதிலாக குடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான அவங்கவுங்க ஃபுட்டியா இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு பிடிச்சதா மாத்திக்க வேண்டியதான். சாப்பிடலாம். ஸோ அதனால இது கொஞ்சம் நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த மிளகு எப்படி நம்ம வந்து பெப்பர் சிக்கன் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதை எடுத்துக்கலாம். நமக்கு இப்ப இந்த தண்ணி கொஞ்சம் கம்மியாகணும், அதுவும் இருக்கு. ஏன்னா தண்ணி கம்மியானாதான் அது வெந்திருக்குன்னு அர்த்தம் இல்ல மேம்? ஓகேவா? போதுங்களா மேம்? இதை ஆட் பண்ண போறோமா? போட்டுரும். போட்டு மேம் இது எல்லாமே தேவைப்படும். போட்டு அழகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சிருங்க, வேணும்னா பார்த்து போட்டு டேஸ்ட் பண்ணி. இப்போ இதை போட்டுமா? இன்னும் பாதி. ஓகே. டூ மினிட்ஸ் அப்படியே இந்த வாசனை போகும். ஓகே, வதக்கிட்டனால ஓகே. இருந்தாலும் கொஞ்சம் வாசனை கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் ஒண்ணா சேர்ந்து பைண்ட் ஆகும் இல்லையா, அதுக்காக. வாழைக்காவோட மிளகாவோட காம்பினேஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். மிளகுவோட காம்பினேஷனும் ஒரு வேற ஒரு ஃப்ளேவர் வித்தியாசமா இருக்கு.
காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஓ. போட்டுக்கலாம் மிளகு ஓ. பசங்க சாப்பிடுறதுக்கு தேவையானதுக்கு அதனால தான் இப்போ வந்து அரைச்சதுலயும் நம்ம தேவைப்பட்டா இதை போட்டுக்கலாம்னு இருக்கோம். ஆமா. அண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த அரைச்சதுலயும் மிளகு இருக்கு, மிளகு தூள் வச்சிருக்கோம். அதை வேணும்னா போட்டுக்கலாம். அது வந்து காரம் காரத்துக்கு பத்தலைன்னா ஏத்த மாதிரி. ஓகே. மிளகு வாசனை மட்டும்தான் தூக்கலாம் அப்படி வந்துட்டு இருக்கு. போதுமாமா குக் ஆனது? இப்போ நம்ம வந்து அப்போ செக் பண்ணாதான் தெரியும் இந்த பேஸ்ட் தேவையா இல்லை கொஞ்சம் மிளகு தேவையா அதெல்லாம் இல்லைம்மா. உப்பு கொஞ்சம் பார்த்துட்டு போட்டு. ஓகே. உப்பு கம்மியா போட்டிருக்கேன். ஆஹா. என்ன போட்டு. ஆமாம், கொஞ்சம் வாசனையில் வந்து ஏதோ ஒரு அப்படி மிஸ் ஆகுதே அப்படின்னு நம்ம நினைப்போம். அது கொஞ்சம் உப்பால தான். உப்பு கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த மிளகும் உப்பும் சேர்ந்த கலவையோட வாசனை அந்த ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிளகு மட்டும் தூக்கலாக இருந்துச்சுன்னா அந்த வாசனை வேற மாதிரி இருக்கும். டேஸ்ட் பார்க்கலாமா? ஓகே. ஸோ இது வந்து மிளகு இன்னும் இந்த பேஸ்ட் தேவையா, மிளகு தேவையா, உப்பு தேவையா அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நான் இங்கே வைக்கிறேன், கட் பண்ணி. நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து நீங்களே பார்த்து. நானே பார்த்துருவா? ஃபைன். நல்லா சூடாக இருக்கு. பட் நான் டேஸ்ட் பார்த்து எனக்கு தேவை அப்படின்னா நம்ம போடணும்னு சொல்லணும். சரி பரவாயில்ல, எல்லாம் ஒரு டேஸ்ட் வேணும். உப்பு கொஞ்சம் தேவை. ஆமா. அண்ட் கம்மியாக தான் போட்டேன். மிளகு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓகேவா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, உப்பை மட்டும் போட்டுக்கோங்க. மிளகு உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணுங்க. பரவாயில்ல, சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல. ஆமா, நல்லாவே இருக்கு மேம். போதுமா? ஓகே. ஸோ அதனால உப்பு மட்டும் நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். கடைசியாக ஓகே. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கார்னிஷு இல்லை ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு இது எல்லாமே கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே நடக்காது. கொத்தமல்லி கருவேப்பிலையே போட்டாச்சு. எடுத்து வச்சுலாமா? அதில் எடுக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா ஓகே. ஓகேவா? பட் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட் ரெசிபின்னு நான் சொல்வேன். ஏன்னா நம்ம க்ரியேட்டிவாக பண்ணுறோம்னு நினச்சி அதில் இதெல்லாம் போடணும் அதெல்லாம் போடணும் நம்ம மைண்டு வந்து அதெல்லாம் கம்மியாக இருக்கக்கூடாது, நம்ம போடணும் அப்படின்னு நினைப்போம். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்ப்போம். அது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து நமக்கே என்னடா இது இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சு நம்ம க்ரியேட்டிவிட்டி இப்படி வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு கரெக்டாக 4 இன்க்ரீடியண்ட் எடுத்தாங்க, அந்த 4 இன்க்ரீடியண்ட்டாக அந்த வாழைக்கால எந்த அளவுக்கு சூப்பராக சேர்த்து அந்த வாழைக்காவை டேஸ்ட்டாக மாற்ற முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டேங்கிறதுனால சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் அப்போ கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ணேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு மறுபடியும் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. இதில் மறுபடியும் லைட்டாக ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ நம்ம எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு இந்த வாழைக்காய் மிளகு சாப்ஸை எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெயில் வந்து சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மிளகு எடுத்து வச்சுருந்தோம், முழு மிளகு. அந்த முழு மிளகை போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு முழுசாகவே போட்டிருந்தோம், ஏன்னா அரைக்க தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால இஞ்சி பூண்டை போட்டு நல்லா இதெல்லாம் ஆறுறதுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் அதே கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெயில் மறுபடியும் சோம்பு போட்டு ஸோ வாழைக்காவை எண்ணெயில் ஒரு 30 to 40% குக் பண்ணதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூளை போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விடணும். தண்ணி விட்டு அதில் குக் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சோம்பு மிளகு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு பிளேட்டில் ஆறணும்னு அதை அரைக்கணும். அரைச்சதை எடுத்து இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா
நல்லா கொஞ்சம் நேரம் குக் பண்ணுறோம். குக் பண்ணதுக்கப்புறம் அது ஓகே ஒன்ஸ் ரெடினதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த வாழைக்காய் மிளகு சாப்ஸ். ஸோ இப்படி தான் செஞ்சோம். செய்முறை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓஹோன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வாழைக்கால ஒரு அருமையான ரெசிபி இது. ரொம்ப அருமையாக இருக்குது. ஒரு பக்கம் மிளகோட ஃப்ளேவர், ஏன்னா நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது மிளகு இல்லை, ஈவன் பச்சை மிளகா கூட கிடையாது. நம்ம காஞ்ச மிளகாத்தூள் அந்த ஒரு ஃபேமிலியில் தான் அதிகமாக குக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை சாப்பிட்டு காரம் அப்படின்னா வந்து காஞ்ச மிளகா காரம் தான் அப்படின்னு நம்ம நாக்கே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. காரம் சரியில்லையே பத்தலையே அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ ரொட்டீனாக இல்லாமல் உங்களுக்கு உங்கள் டேஸ்ட் பட்ஸுக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல், கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஹாப்பி தானே. அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே சூப்பராக அந்த ஒரு மிளகோட ஃப்ளேவரில் மற்ற விஷயங்கள் போட்டு மிளகு கூட வெங்காயத்தையும் அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் மிளகு இதில் அப்படியே இறங்கி, ஏன்னா வாழைக்காவை நம்ம வதக்கியிருக்கோம் அண்ட் வெந்து வேக வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே இழுத்துக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு வேற ஃபீலில் இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் எல்லார் வீட்லையும் நீங்கள் ட்ரை பண்ணணும்.